இங்க பாரு, ஏதோ வேலை செய்யணுமேனு ஏனோ தானோன்னுலாம் புடவைய மடிச்சு வைக்காத. உனக்கே தெரியும், நான் காலையில இருந்து குழந்தைய சமாதானப்படுத்தி ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் எல்லா புடவையும் நீட்டா மடிச்சிடுறேன்க்கா. ம். என்னடா என் தங்க குட்டி, அஜய் குட்டி, ஜல்லு குட்டி, என்னடா பாக்குறீங்க? என்ன வேணும்? ம்? 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 அச்சச்சோ, என் வயிறு குட்டி. யமுனா, அத்தை என்னமோ வேணும்னு கேக்குறாங்க, அது கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு வரியா? என்ன பாக்குற? போ, போய் எடுத்து கொடுத்துட்டு வா. சரிக்கா. ஏய், ஆனா அங்கேயே நின்னுட்டு இருக்காத, வந்துரு சரியா? சரிக்கா. ம். என்னடா எப்படி இருக்கீங்க? ஆ? நான் உன் சித்திடா. செல்லக்குட்டி. பிரியாக்கா, இந்த குழந்தை உங்ககிட்ட சீக்கிரமா ஒட்டிக்கிச்சுல? நீ சொல்றதும் சரிதான் சீதா. நான் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருந்தேன்னா இந்த குழந்தை எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். குழந்தைக்கு நானும் எனக்கு குழந்தைனும் ரொம்ப ஒட்டுறவாயிட்டோம். இல்லடா? அச்சச்சோ. அக்கா, நம்ம குழந்தைய தூக்கிட்டு சித்தி வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஆமால, எனக்கு இந்த யோசனை வரவே இல்லையே. இவனும் இவங்க பாட்டி வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும். ஆமா பிரியாக்கா, பாவம் கல்பனாவும் சரண் அண்ணாவும் குழந்தைய பார்க்க முடியலன்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டாங்கல்ல. இவனை பார்த்துட்டா அவங்க கோவில்லாம் சரியா போயிடும் இல்லடா? சரி, ஆனா அம்மா அஜய் எங்கேயோ வெளியில கூட்டிட்டு போக கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. அப்படியா? ஏன்? ஏன்னா அஜய பார்த்து கண்ணு பட்டுடும் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் நம்புறீங்களா பிரியாக்கா? இல்ல, எனக்கு கூட நம்பிக்கை இல்லதான். ஆனா அம்மா பேச்சு தட்ட முடியாதே. என்னடா? பிரியாக்கா, வெளியாளுங்களோட கண்ணு பட்டுறோங்கிறது சரிதான், ஆனா நம்ம வீட்டு ஆளுங்க கண்ணு பட்டுருமா என்ன? இப்ப இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு போய் தானே ஆகணும் இல்லடா? சரி சீதா, இன்னைக்கே போயிட்டு வந்துடலாம். அப்படியா? அப்படின்னா சித்திக்கு நான் ஃபோன் பண்ணி வரோன்னு சொல்லட்டா? ஏய், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நம்ம ஃபோன் பண்ணோம்னா வர வேண்டாம்னு அம்மா சொல்லுவாங்க. நம்ம 2 பேரும் போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆமால, நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அப்ப நான் ரெடி ஆயிட்டு பாப்பாவையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரி. அச்சச்சோ, அஜய் செல்லம், பாட்டி வீட்டுக்கு போலாமா? போலாமா? நான் ரெடி ஆயிட்டு வரேன். அம்மா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். செல்லம் சமத்தா இருக்கணும்னு. சுமித்ரா, நம்ம கல்பனா எவ்வளவு ஆசையா குழந்தைய பார்க்கலான்னு வந்திருப்பா. ஆனா பிரியா கடைசி வரைக்கும் அவளுக்கு குழந்தைய காட்டவே இல்லை. அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. ஏன் சுமித்ரா, ஏன் சுமித்ரா பிரியா இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? அவ இதெல்லாம் தெரிஞ்சுதான் செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளா? எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம். சித்ரா, பிரியா குழந்தை வேணும்னு ரொம்ப ஏக்கத்துல இருந்தா. அவளோட ஏக்கத்தை கடவுள் தீர்த்துட்டாரு. அது ஒரு மாதிரி பொசசிவ்னஸ் தான். கொஞ்ச நாளைக்கு அவ அப்படிதான் இருப்பா. அப்புறம் எல்லாம் தானா சரியா போயிடும். நீ இதெல்லாம் தப்பா எடுத்துக்காதம்மா. சரி சுமித்ரா, இதெல்லாம் நமக்கு தெரியும், ஆனா வந்தவங்களுக்கு தெரியாதுல்ல. இன்னும் அவ என்னென்ன ஆட்டம் ஆட போறாளோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும்.